தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திரம் 21 அதிகாரம் 12 முதல் 19 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். நிச்சயமாக வெறுப்பார்கள். இயேசுவின் பொருட்டு நீயும் நானும் வெறுப்புக்குள்ளாக்குவோம். காரணம், இறைவனுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு, இந்த உலகத்துடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. என்னுடைய வாழ்க்கை முறையானது மன்னிப்பு கொடுப்பதும், ஏற்றுக்கொள்வதும், புரிந்து கொண்டு போவதும், அனுசரித்து போவதும். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையானது நேர் எதிராக இருக்கும். ஏன் நீ விட்டு கொடுக்க வேண்டும்? ஏன் நீ மன்னிக்க வேண்டும்? நீ ஏன் அனுசரித்து போக வேண்டும்? இந்த ஒரு ஏன் என்ற கேள்வி கேட்டு இங்கு வரும். இங்கு அன்பை மையப்படுத்தி இருப்பது, இங்கு அன்பை மையப்படுத்துவதில்லை, மாறாக இங்கே தன்னுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற ஒரு மனநிலை. அப்போ நமக்கு ஏற்படுற இந்த அன்பை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் நமக்கு ஏற்படுற வேதனைகள், காயங்கள், அவமானங்கள், இதெல்லாம் இறைவன் சொல்லும் வார்த்தை, இதெல்லாமே உனக்கு சாட்சியாக மாறும். உனக்கு சாட்சியாக மாறும். இதற்காக சான்றாக நீ மாறுவீர்கள். எப்படி ஒரு அன்பு செய்து எப்படி வாழ வேண்டும், அதனுடைய விளைவு என்ன என்பதையும், அதை எப்படி அது வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்பதை அத்தனையும் தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். மாறாக உலகத்தை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் அது கிடைக்கிற கூலி என்ன என்பதை இங்கே மையப்படுத்துகின்றார். மக்களே, நீ நானும் தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக குடும்ப அங்கத்தினர்கள் போலும் நம்மை வெறுப்பார்கள், நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்னை வெறுக்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தை விட்டு நாம் போகிறோம் என்றால் எல்லா ஒட்டு மொத்தத்தையும் நாம் இழந்து விடுவோம். நீயும் நானும் இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒழிய மனிதனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அல்ல, இறைவனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை தான் உண்மையான அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது வாழுகிற சமயத்தில் நிச்சயமாக அது எல்லா மனிதரையும் அது வாழ வைக்கும். மாறாக உலகத்தை மையப்படுத்தி வாழுகிற சமயத்தில் அது நிச்சயமாக பல கெடுதல் நமக்கு கொண்டு தரும். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, இதா உண்மையில் நம்பிக்கை வைத்து நான் வாழுகிற சமயத்தில் குடும்ப அங்கத்தினர்கள் போலும், சொந்த பந்த உற்றார் உறவர்கள் என் கூட அத்தனை பேர் என்னை வெறுக்கிறார்களே, அந்த பயந்து கொண்டு நான் போகின்றேனா, அல்லது யார் என்னை வெறுத்தாலும் சரி நீ என் கூட இருக்கின்ற என்ற எண்ணத்தில், தைரியத்தில் உன்னை மையப்படுத்தி நான் வாழ்கின்றேனா? இந்த கேள்விக்கு பதில் கொடுத்து அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். சிந்தித்து பார்ப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.